ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை கண்டெடுத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறோம். நேரத்தையும் ஜெபிச்சையா, இன்னைக்கு காலையிலையும் ஜெபிச்சையா, மத்தியானமும் ஜெபிச்சையா, கண்ணீரே என் உணவாயிற்றுன்னு கண்ணீரை விட்டு கூட பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்கலை. ஆமாம், எதுக்கு தான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு சலிப்பு கூட வந்திருக்கலாம். நீ கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இது மேசியாவை தேடுதலின் பாடல் என்று சொல்லி சொல்லுவார்கள். மேசியாவை கூப்பிடுவது எப்படி என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுவதற்கும் நம்முடைய விண்ணப்பங்களை வைப்பதற்கும் முறைமைகளை இங்கே சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் தேட முடியாதுப்பா, எல்லா நேரத்திலையும் நம்முடைய ரிக்வெஸ்ட்டை வைக்க முடியாது. ஆண்டவராகி கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அணுக்கிற காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து. அணுக்கிற காலம் என்றால் என்ன? ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி யூபிலி இயர் என்று சொல்வார். 70 வருஷத்துக்கு ஒரு தடவை இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சிறையிருப்புக்கு திரும்பும் பொழுது சிறையிருப்பின் கட்டிலிருந்து வெளியே வருவது அந்த யூபிலி பாடல் என்று சொல்லுவார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் காலங்கள். அப்போ ஆண்டவரை கூப்பிடுவதற்கு அங்கே சொல்ற பாருங்க, இந்த அதிகாரத்தில் இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லுகிறது. ஒன்று விதம், இன்னொன்று கூப்பிடுங்கள். தேடுகிற விதம், இரண்டாவது கூப்பிடுகிற விதம். 2 விதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேடுகிற விதம் எப்படி இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்கள் காணி கொடுத்துட்டோம், அது கொடுத்துட்டோம், அதனால எல்லாம் நடக்கும். நடக்காது சார். ஓசியா 5ஆம் அதிகாரம் சொல்லுது, அவர் தேவனாகிய கர்த்தரை தேடும்படி ஆடுகளோடும் மாடுகளோடும் போவார்கள், ஆனால் அவர் தேடுகையில் அவரை காண மாட்டார்கள். அவர் இல்லை. ஏன் இல்லை? எதுக்காக இல்லை? காணிக்க கொடுத்தோம், ஆடு மாடு கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம், ஆனால் அவர் காண முடியலன்னு சொல்லி ஓசியா 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல. அந்த நிலைமை தான் நமக்கு. ஏன் காண முடியல? யோபு சொல்றதான், அவர் எங்க காண்பேன்? காண்ற இடம் தான் சொல்லுங்க ஐயா, நான் முன்னாடி வர வல்லமே உணர்றேன், ஆனால் அவரை பார்க்க முடியலையே. அவர் காணுகிற இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்றான். ஆண்டவர் காணக்கூடாத தேவனாக இருக்கிறார். ஏன்? ஆண்டவரை தேட வேண்டுமானால், ஆண்டவரை நாட வேண்டுமானால் கண்டடைத்தக்க விதம் என்ன? வேதவசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பார்க்கணும், முதல் குவாலிஃபிகேஷன் உன் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். பாவத்தை வச்சுக்கிட்டு, அக்கிரமத்தை வச்சுக்கிட்டு, பலவிதமான இச்சைகளை வச்சுக்கிட்டு ஆண்டவர் தேடுவான்னா அவர் தென்பட முடியாது. அழகாக யாக்கோபு வாக்கியம் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் போராடியும் நாடியும் ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள், காரணம் உங்களுக்குள்ளே போர் செய்கிற இச்சைகள் தானே. அவே முதல்ல பாவத்தை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இந்த பாவ பழக்க வழக்கங்கள் ஏதும் வேண்டாம் அப்படி நீங்கள் தேடுங்க, கர்த்தர் உங்களுக்கு தென்படுவார். சங்கீதம் 34 சொல்கிறான், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். God needs a broken hearted people. இருதயம் நொறுங்குண்டதல். அவருடைய பாதத்தில் உன்னுடைய இருதயத்தை நொறுக்கணும். அந்நாள் நொறுக்கினால, என் ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன். pour out your heart. இருதயத்தை ஊற்றுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சமீபமாக வருவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ சொல்லும் கர்த்தாவே நான் கேட்கிறேன்னு சொல்லணும். பிலிப்பியர் ஆக்கிய அழகாக சொல்லுவான், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். சாந்த குணம் ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்கணும். சும்மா கல்லான இதயத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு தென்படுவானா? தென்படவே முடியாது சார். அப்படி தேடுறது நமக்கு வேண்டாம், அது நல்லதில்லை. இன்னைக்கு ஆண்டவரை தேடன்னா உங்கள் சாந்த குணம் ஆண்டவர் சொல்லுவார், நான் கேட்பேன் அப்படின்னு இருக்கணும். யாத்திராமத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் அவருடைய நடுவில் வந்தவளை ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் தேடனா பரிசுத்தம் இருக்கணும், ஆண்டவர் தேடனா நொறுங்குண்ட எதுவும் இருக்கணும், ஆண்டவர் தேடனா ஆண்டவர் சொன்னால் நான் எது வேணாலும் கேட்பேன், என்ன சாந்த குணம் இருக்கணும். எல்லா நேரத்திலும் ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்துவேன்.
இப்படி நீங்க இருக்கும்போது அதுதான் த ரைட் வே, ஆண்டவரை தேடுகிற வழி. இன்னொன்னு சொல்லுது, அவர் நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நோக்கி கூப்பிடுங்கள். சங்கீதக்காரன் அழகா சொல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா கூப்பிடணும், உண்மையா கூப்பிடுங்க. தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அதுக்கு பொருள் என்ன? உண்மையா கூப்பிடணும். சில நேரங்கள் ஆண்டவர் நம்முடைய எவ்வளவு உண்மை நமக்கு இருக்குன்னு பார்ப்பார். கானானிய ஸ்திரீ வந்து முறையிட்டுக்கிட்டே இருக்கிறார், கண்டுவிடாம போறாரு. இன்னொருத்தர் ஒரு ஹார்டான ரிப்ளை கொடுக்குறார், அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவானே. நம்மளும் ஓடி இருப்போம், என்னை நாயின்னு சொல்றாரு, நான் இறங்குன்னு சொல்லி நாயின்னு சொல்லிட்டு போறாரே. அவள் அந்த நேரத்தில் கூட மேஜிலிருந்து விழுந்து துடிக்கைகளுக்காக நாய்கள் காத்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கானானிய பெண்ணு தான், பாவத்தில் மூழ்கி போனவர் மட்டும்தான். ஆனாலும் ஒரு துணிக்க விழுந்தா நான் சாப்பிடுவேனே. எஜமானே என்று சொல்லும் பொழுது, ஸ்திரியே உன் விசுவாசம் பெருது, நீ விரும்பினபடி உனக்கு ஆக கடவுன்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூட சத்தம் போடுறான். அவர் காணாதவர் போல போகிறாரு, மறுபடியும் அதிகமாக சப்பதம் போடுகிறான். ஆண்டவர் நின்று சொல்றாரு, அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. உண்மையா கூப்பிடுறோமா? சின்சியரா கூப்பிடுறோமா? உன்னை பெற்றுதாங்கன்னு எவ்வளோ வீட்டில் சின்ன பிள்ளைங்க பாருங்க, ஒன்று வேணும்னா அழுதுங்க, கூப்பிட்டு அடிச்சு போடும், அது தொல்லை தாங்காம அதை வாங்கி கொடுப்போம் பார்த்தீங்களா? இதை மாதிரி ஆண்டவரை கூப்பிடும்போது சின்சியரை தேடணுங்க. ஸோ நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய இடம், ரெண்டாவது நம்ம தேட வேண்டிய இடம். இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் ஒன்னுடைய மௌனமாக இருந்து, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேணும், ஒரு மாறுதல் வேணும்னு கேளுங்க. நிச்சயமா ஆண்டவராய் கர்த்தர் உங்கள் பக்கம் வருவார், உங்கள் சரீரப்பை திருப்புவார், உங்கள் வேதனைகளெல்லாம் மாற்றி உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.